வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கலாமா? ஒரு அழகான ஏரியில் தங்கமீன் அவங்க அம்மாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. தங்கமீனுக்கு பல நண்பர்கள் இருந்தாங்க. நீல மீன், தடகா மீன், சின்ன நண்டுன்னு எல்லோரும் தினமும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. ஏரி முழுக்க சூரிய ஒளி பிரகாசிக்கிறதுனால தங்கமீன் வைரமாக மின்னும். ஒரு நாள் தங்கமீன் நண்பர்களோட ஓட்டப்பந்தயம் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப வேகமாக நீந்தி போகிறதுனால வழி மாறி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்கே மீனவன் மீன் பிடிக்கிறதுக்காக வலைய விரித்து வச்சிருந்தான். தெரியாமல் தங்கமீன் அதில் மாட்டிக்கிட்டான். தங்கமீன் அழுகிறா, அம்மா நான் உன்னிடம் திரும்பி வரணும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. மீனவன் வலைய மேலே எடுக்கிறான். அந்த தங்க மீனை கண்டதும் ஆச்சரியப்படுறான். அருமை, இது உண்மையான தங்க மீன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் மீனவன் நல்ல மனசுக்காரன். தங்க மீன் அழுவதை பார்த்து அவனும் வருத்தப்படுறான். மெதுவாக தங்க மீன் கிட்ட சொல்கிறான், தங்கமே பயப்படாதே, நான் உன்னை யாருக்கும் விற்க மாட்டேன், நான் உன்னோட அம்மா கிட்ட போய் பத்திரமா சேர்க்கிறேன் அப்படின்னு. மீனவன் ஒரு குடுவையில் கொஞ்சம் தண்ணீரையும் சேர்த்து தங்க மீனை அதில் போட்டு ஏரிக்கு மறுபடியும் எடுத்துட்டு போகிறான். போகிற வழியில் பலமாக காத்தடிக்குது. அதனால படகு ரொம்ப ஆடுது. தங்கமீன் வச்சிட்டு இருந்த குடுவை தண்ணீரில் விழுந்துருது. குடுவையை விட்டு வெளியே வந்த தங்கமீன் அதோட அம்மா இருக்க திசையை நோக்கி போகலான்னு நினைக்குது. ஆனால் அதுக்கு வழி தெரியலை. மீனவனுக்கு ஒரே குறிக்கோள், தங்க மீனை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட பத்திரமா சேர்க்கணும்னு. அந்த வழியா திமிங்கலம் ஒன்று வந்துச்சு. மீனவன் திமிங்கலத்திடம் உதவி கேட்குறான். திமிங்கலமே, தங்க மீனை எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட பத்திரமா சேர்க்குறீங்களான்னு. திமிங்கலமும் உதவி பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. தங்க மீனும் திமிங்கலமும் மீனவரும் 3 பேரும் தங்க மீனோட அம்மா இருக்க திசையை நோக்கி பயணம் செஞ்சாங்க. ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் தங்க மீனோட அம்மாவை பார்த்துட்டாங்க. தங்க மீனோட அம்மா தங்க மீனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தங்க மீன் நடந்ததையெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. தங்க மீனோட அம்மா மீனவருக்கும் திமிங்கலத்துக்கும் நன்றி சொன்னாங்க. அந்த ஏரியில தங்க மீனும் தங்க மீனோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அடுத்த ஒரு குட்டி கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.